வணக்கம் சிவசகா ஸ்ரீ ராஜகுபேர சித்தர்பீடம் குபேரப்பட்டினம் வெள்ளகே காஞ்சிபுரம். உலகிலேயே 2 பேரும் அமைந்த ஸ்தலமாக நமது ராஜகுபேர சித்தர்பீடமானது திகழ்கிறது. ஆரோக்கியத்துக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதிபதி ராஜகுபேரர். அவருக்கும் திருப்பதியை நோக்கி காட்சிகிறார். திருப்பதி பெருமாளுக்கு கடன் கொடுத்தவர் யாரும் நம்முடைய ராஜகுபேரர். நமது தேர்தல் வெற்றியாகட்டும், தேர்வு வெற்றியாகட்டும், வாழ்க்கையில் வெற்றியாகட்டும், இவை அனைத்துக்கும் அதிபதியாக திகழும் உச்சிஷ்ட கணபதியுடைய வழிபாடு நமக்கு மிக சிறப்பு. ஒரு அற்புதமான கோயில் தான் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு அற்புதமான காட்சி, காத்தல் படைத்தல் அழித்தன்ற மாதிரி 3மே ஒரே சேர வேற எங்கேயும் நான் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டது கிடையாது. ஒரே ஒரு கருவறையில பாத்தீங்கன்னா இது மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேர் பாத்தீங்கன்னா கருவறையில இருக்காங்க. ரொம்ப சுற்றி பொதுவாக இப்ப வந்து வேல் வச்சிருப்பாங்க. வேல் கிடையாது, ஒரு கையில் வந்து பணப்பை வச்சிருக்காரு. ஆலயத்தில் வர பக்தர்களுக்கு ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் கடன் நிவர்த்தி உண்டாகுன்றது ஒரு ஐதீகம். பாருங்க, வேண்டி வாங்கிக்கிங்க. கையில இங்க கோயிலே இது கொடுக்குறாங்க. அந்த பிரிட்ஜ் எல்லாம் வேண்டுதலை எழுதி முருகிட்ட காணிக்கையா நம்ம உண்டியாது. உலகத்திலே குபேர சிலையும், குபேரருக்கான கோவிலும், குபேரருக்கான குருவும் இங்கே கிடையாது. இவர் வந்து குபேர சித்தர் இந்த கோயில் இருக்காரு. அவர் உபாசனையை நீங்க கேட்டு தேவைப்படுறவங்க இப்போ ஸ்பெஷல் பூஜைலாம் இருக்கு. அந்த பூஜைலாம் வந்து பார்த்து நீங்க பலன் அடைங்க. சில்லறை சுருக்கு, பச்சை சுருக்கு போய் பார்த்தீங்கன்னா சில்லறை வச்சிருப்பாங்க. சில்லறை காசெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறதுக்கு. கடன் பிரச்சனை இருக்காங்க, வீட்டில் கடையில் வாங்கி வச்சா கடன் தீருன்னு சொல்லிட்டு ஒரு அதிகமாக வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வேண்டுதல் நிறைவேற்றிச்சுன்னா இந்த நீங்கள் கொடுத்து வேண்டுதலை நிவர்த்தி பண்ணிக்கலாம். தேங்காமாலை சாத்தினா மனமாலை விழுன்றது ஒரு ஐதீகம். அதுமின்றி ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தேய்பிரை சிவராத்திரி என்று ராஜகுபேர் ஆலயத்தில் ராஜகுபேர கிரிவலம் ஆனது நடைபெறும். குபேரர் சிவபெருமானுக்கு பூலோகம் வந்து புதுசுதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த நாள் நமது ஆலயத்தில் வரும் பக்தர்களுக்கு அனைவரும் செல்வ செழிப்புடன் இருக்கும் என்று நமது ஆலயம் சார்பாக அவர்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பிரார்த்தனைகள் ஆனது நடைபெறும். அனைவரும் இப்பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நாங்க ராஜகுபேரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். முதல்ல வந்ததோட இப்போ எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவா இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து எங்களுக்கு மன நிறைவா இருக்குது. நீங்க எல்லாரும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பயனடைங்க. ஆனா இந்த வாரம் வந்து எனக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்க வந்துக்கிறோம். இருக்கோம், நல்லதே நடக்கும், எல்லாரும் வரலாம். ஆக்சுவலி நாங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வீடியோஸ் பார்த்துதான் வந்தோம். கோயில் எல்லாம் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஃபீல் ஆச்சு. வேறோட பிளெஸிங்ஸ் கிடைக்கும், நீங்களே நிறைவேற்றுவாரு. அது நன்மைக்கோட வாங்க. வணக்கம் சிவசகா ஸ்ரீ ராஜகுபேர சித்தர்பீடம் குபேரப்பட்டினம் வெள்ளகே காஞ்சிபுரம். நமது ஆலயத்தில் மிக சிறப்பு வைத்தியநாத சுவாமியும் ராஜகுபேரம் இருக்க உலகிலேயே 2 பேரும் அமைந்த ஸ்தலமாக நமது ராஜகுபேர சித்தர்பீடமானது திகழ்கிறது. அதாவது எம்பெருமான் வைத்தியநாத சுவாமியாக அமர்ந்திருக்கார். 11 அடி கர்ப்பகருக்குள்ள உருவநிலையாக காட்சிக்கிறார். ஆரோக்கியத்துக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதிபதி ராஜகுபேரர். அவருடைய நண்பன் தான் நம்மளுடைய ராஜகுபேராக அமர்ந்திருக்கார். அவைய முத்திரை ஏற்றி அக்ஷய பாத்திரத்துடன் சுக்கிர நிலையும் திருப்பதியை நோக்கி காட்சினார். திருப்பதி பெருமாளுக்கு கடன் கொடுத்தவர் யார்? நம்முடைய ராஜகுபேரர். நமது ஆலயத்தில் வர பக்தர்களுக்கு ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் கடன் நிவர்த்தி உண்டாகும் ஐதீகம். இந்த இடத்துடைய மிக சிறப்பு 18 சித்தர்கள் அமர்ந்திருக்கார். ஒவ்வொரு சித்தர்களும், அதாவது ஒவ்வொரு சித்தர்கள் அமர்ந்து காட்சிக்கிறார். அது மட்டுமின்றி நமது ஆலயத்தில் குருவாக திகழும் அகத்தியர் சப்த ரிஷிகளின் ஒருவர் பாதுகாப்புக்கான அதிபதியாக திகழ்கிறார். ரொம்ப அற்புதமான கோவில். ஒரு நார்மலான டைம்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு ரஷ் இருக்கு, நீங்களே பாப்பீங்க. ஒரு அற்புதமான கோயில் தான் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு வேகமா பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல ரொம்ப விசேஷம். பணத்துல வந்து குபேர் வந்து அபிஷேகம் பண்ணாங்க. குபேரர் பாத்தீங்கன்னா ஒரு மன்னர். இவர் பாத்தீங்கன்னா சிவனோட ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் வந்து சிவனோட வேண்டுதல் வேண்டும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு காலடியில் ஒரு இடம் வேணும்னு சொல்லி கேட்டு அந்த கேட்டதை நிறைவேற்ற வகையில் பாத்தீங்கன்னா எங்க சிவன் வந்து இந்த பிரம்மாண்டமான வடிவில் இருப்பாரு. அந்த சிவன் வந்து பிரம்மாண்டமான வடிவில் இருக்கும். பாத்தீங்கன்னா அவர் காலடியில் பாத்தீங்கன்னா ராஜகுபேரர் வந்து மக்களுக்கு வந்து அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஒரு அற்புதமான கோவில். இந்த கோவில் வந்து பாக்குறதுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி 2-3 டைம் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே வந்து பிசினஸ் எல்லாம் டெவலப் இல்லை, எனக்கு கடன்ல இருக்கேன்ற கஷ்டப்பட்டு இருந்த ஃப்ரெண்டெல்லாம் பாத்தீங்கன்னா நிகழ்வு தொடர்ந்து வந்து அவங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப டெவலப் ஆகி கடன்லாம் இல்லாம நல்ல சந்தோஷமா வந்தது பார்த்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சு சொல்லிட்டு அந்த வீடியோ பண்ணிருக்கோம். இந்த வந்து வீடியோ முழுக்க பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த கோவில் நடக்கிற நல்லது வந்து எல்லாருமே பலனாடிட்டு சொல்லிட்டு அந்த வீடியோ பண்ணிருக்கேன். வாங்க, இந்த கோவில் ஃபுல்லாவே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த கோவில் எப்படி உருவான வரலாறு எல்லாமே பார்க்கலாம். இந்த சித்திரப்பேட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான கோவில். இந்த கோயிலை ஃபுல்லாக பக்தர்கள் வந்து ரிவ்யூ எல்லாம் கேட்டுருக்கோம், அதுவும் அட்டாச் பண்ணியிருக்கோம். வாங்க, தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம ஒரு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ கோயிலோட ஒரு வரலாறு ஃபுல்லாக கோயில் சம்மந்தப்பட்டதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. பொதுவாக அகத்தியர் பார்த்தீங்கன்னா ஒரு அளவு வச்சிருப்பாங்க. இந்த கோயில் வந்து பொதுகு மேலையில் எப்படி இருக்கு அகத்தியர் இருக்காரோ குருவான
கோயிலில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தீங்கன்னா அகத்தியர் நம்ம குருவான முதன்மையான சித்தரான அகத்தியர் சித்தரோட செலவு வழிபாடு தான் வச்சிருக்காங்க. பொதிகை மலையில என்ன அளவில் இருக்கோ அதே அளவில் இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான ஒன்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காலில் பார்த்தீங்கன்னா விபூதி இருக்கும். இங்கே வணங்கிட்டு விபூதி வந்து நெட்டில் வச்சுட்டு உள்ள போகும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். பொதிகை சித்தரோட சிலை இது உள்ள என்ட்ரான உடனே இவர் தான் இருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரியாம்பிகை நாதர் பீடம் இருக்கு, அங்கே போகலாம் வாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா விஷ்ணு, சிவன், பிரம்மா 3 பேர் பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவிகளோட இருக்கிற ஒரு காட்சி, ஒரு அற்புதமான காட்சி. காத்தல் படைத்தல் அழித்தன்ற மாதிரி 3மே ஒரே சேர வேற எங்கேயும் நான் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டது கிடையாது. நீங்கள் வாங்க, ஒரு அற்புதமான காட்சி தானே பார்க்க போகிறோம். ஒரே ஒரு கருவறையில பார்த்தீங்கன்னா இது மாதிரி வச்சிருக்காங்க, ஒரு சூப்பராக இருக்குது. வாங்க, சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேர் பார்த்தீங்கன்னா கருவறையில் இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், இது பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். வாங்க, நீங்கள் இங்கே வந்து மஞ்சள் வச்சிருக்காங்க. ஆர்த்தி தொட்டு வணங்கிட்டு நீங்க மஞ்சள் வச்சுட்டு உள்ள வந்து இருக்கு பார்க்கலாம். முழுமையா பாத்தீங்கன்னா பிரம்மா இருக்காரு, பிரம்மா, சரஸ்வதி, சிவன், சக்தி, விஷ்ணு, லட்சுமி. ஒரு அற்புதமான ஒண்ணு, ஒரு அற்புதமான காட்சி. ஒரே சிற்பத்துல வந்து எனக்கு தெரிஞ்சது கேள்விப்பட்டது கிடையாது. ஒரு அற்புதமா இருக்கு. ரியலா வந்து 3 பேர் நின்று நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கு. சிவன், விஷ்ணு, பிரம்மா 3மே இங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இந்த கோயிலுக்கு வந்து நீங்க ஒரு 10 வருஷம் லட்சம் உட்காரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க கஷ்டம்லாம் போயிடும். கஷ்டமா போனா வந்து நம்ம நல்லா புத்துணர்ச்சியான வேலை செஞ்சு நல்லா இருக்கும். கோயில்ல ஒரு கான்செப்டே பாத்தீங்கன்னா நம்ம மனசு ரிலாக்ஸேஷன் வச்சிருக்காங்க. ஆனா இந்த கோயில் ரொம்ப சிறப்பாக ஒன்று இருக்கு. என்எஸ்ல இருந்து அழகா நீங்க வந்துக்கலாம். சூப்பரான கோவில். இந்த கோயிலை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஈவினிங் 3 மணிக்கு நிறைய பூஜையை நம்ம பார்க்க போறோம். வாங்க, ஸ்கிப் பண்ணா பாருங்க, தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஏராளமான அறுபடை முருகர் போயிருக்கேன், முருகர் ஏகப்பட்ட கோயிலுக்கு போயிருக்கேன். ஆனா இது மாதிரி முருகர் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். முருகர் பொதுவாக இப்போ வந்து வேல் வச்சிருப்பாங்க, வேல் கிடையாது. ஒரு கையில் வந்து பணப்பை வச்சிருக்காரு, அங்க எல்லாமே நம்ம கொடுத்து காசு வச்சிருக்காரு. வியாபாரங்க வேண்டி வாங்கிக்கிங்க. கையில பாத்தீங்கன்னா வேலுக்கு பத்தி பாத்தீங்கன்னா பணப்பை வச்சு ரெடியா நின்றுக்காரு. நீ மனம் முருகி முருகரை வேண்டிக்கிங்க. இந்த கோயில்ல இன்னொன்று சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி பிரிட்ஜு இலையில பாத்தீங்கன்னா இங்க கோயிலே இது கொடுக்குறாங்க. அந்த பிரிட்ஜு இலையில வேண்டுதலை எழுதி முருகிட்ட காணிக்கையா நம்ம உண்டியில செலுத்திடலாம். இந்த உண்டியில செலுத்தும் போது பாத்தீங்கன்னா இந்த உண்டி வந்து ஃபுல்லாகும் போது இந்த இருக்கு, இங்க இருக்க சாமிகள்ல வந்து அர்ச்சனை பண்றாங்க. இந்த அர்ச்சனை பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேறும் சொல்லுவார். ஐதிக ஃபுல்லாகும் போது அடிக்கடிக்க டெய்லி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாயிடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வேண்டுதல் வந்து மாதிரி வேண்டுதலை எழுதி மனதார உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி எழுதிக்கலாம். ஃபுல்லா எழுதும் போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா எழுதிட்டு இது மாதிரி முருகிட்ட நீங்க மனவார வேண்டிக்கிறேன் இந்த உண்டியில வந்து நம்ம செலுத்திடலாம். கண்டிப்பா இது மாதிரி நிறைவேறும் போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மன திருப்தி ஏற்படும். உங்களுக்கு பணம் எது தேவைப்பட்டாலும் அதை வேண்டிக்கலாம். இந்த உண்டியல்ல பாத்தீங்கன்னா நம்ம வேண்டுதல செலுத்திட்டோம். இது மாதிரி நீங்களே இந்த கோயிலுக்கு வந்தா மறக்காம இது செஞ்சிருங்க. முருகருக்கான சக்கரம் இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எக்ஸ்க்ளூசிவா எங்குமே இல்லாத மாதிரி இருக்காங்க. இந்த கோயில ஒரு அற்புதமான ஒண்ணு, குபேரருக்கு சிவனோட நண்பர் குபேரர் வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சிவனும் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான குபேரரும் வேற எங்கேயுமே நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதே இல்லை. வேற லெவலில் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வந்து வேற எங்கேயுமே நான் கிடையாது. உலகத்திலே இவ்வளோ பெரிய குபேரர் சிலையும் குபேரருக்கான கோவிலும் குபேரருக்கான குருவும் இங்கே கிடையாது. இவர் வந்து குபேர சித்தர் இந்த கோயில் இருக்காரு. அவர் உபாசனையை நீங்க கேட்டு தேவைப்படுறவங்க இப்போ ஸ்பெஷல் பூஜைலாம் இருக்கு, அந்த பூஜைலாம் வந்து பார்த்து நீங்க பலன் அடைங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை தட்டு வித்தியாசமா இருக்கும். வாழைப்பழம், தேங்காய், பூ, இதில் பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா சில்லறை வச்சிருப்பாங்க. சில்லறை வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது. சில்லறை பச்சை சுருக்கு பயிர் பார்த்தீங்கன்னா சில்லறை வச்சிருப்பாங்க. சில்லறை காசெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறதுக்கு. இது மாதிரி ஒரு செட்டாக குத்துருவாங்க. ஒரு கல்கண்டு, பச்சை குங்குமம் எல்லாமே நம்மளுக்கு அர்ச்சனைகள் வந்துடும். இது மாதிரி ஒரு அர்ச்சனை தட்டு இருக்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை தட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காயின்ஸாக இருக்கும். காயின்ஸ் அர்ச்சனை பண்ணுற மாதிரி எந்திரம், குபேரோட சிலை வந்துடும், தீர்த்தம் வந்துடும். இது மாதிரி பூஜை பொருட்கள்லாம் உள்ள பார்த்தீங்கன்னா பட்டை, பூஜை திருநூறு எல்லாமே வந்துடும். தேங்காய் சிட்டா இது மாதிரி ஒரு அர்ச்சனையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது மாதிரி குபேரருக்கு வந்து குபேருக்கு படைச்ச கயிறு வந்து பச்சை கயிறு இருக்கு. இது மாதிரி குபேரர் பானை இருக்கு. குபேரர் பானை இது ஒரு ராசியான பானை சொல்லிட்டு அதிகமாக செட்டிமெண்ட் வாங்கி வைப்பாங்க. நம்ம காமதேனு ஸ்டேச்சும் இருக்கு. காமதேனு வந்து ஸ்டேச்சு வச்சிருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னதாக குட்டியாக வைக்கணும். வீட்டில் அதிகமாக சாமி சிலை இருக்குன்னா சின்னதாக குட்டியாக இருக்கு. இது மாதிரி வந்து சக்கரத்தோட பார்த்தீங்கன்னா சக்கரம் வேஸ்ட் பண்ணி ஒரு சிலை வந்து ஃபுல்லாக ஆச்சோட நல்லா இருக்கு. இதுவும் ஒரு சிலை. இல்லை எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை வந்து பெருசாக நல்லா இருக்கும். நல்லா உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கு. பேர் கடன் பிரச்சனை இருக்குங்க. வீட்டில் கடையில் வாங்கி வச்சா கடன் தெரியுன்னு சொல்லிட்டு ஒரு அதிகமாக வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இது மாதிரி தேங்காய் வந்து மஞ்சள் பூசி இது ஒரு அர்ச்சனை, இது சொல்ல வாங்கிறதுலாம் வாங்கிக்கலாம். இது மாதிரி எல்லாமே இருக்கு என்கிட்ட. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பச்சை குங்குமம் போடுறது வந்து டப்பி இது மாதிரி எல்லாமே இருக்காங்க. பிஸியாக இருக்காங்க. எதுவும் காமிக்கலாம், சில பொருட்கள் மட்டும் இதை காமிச்சிருக்கேன்.
இன்னும் அர்ச்சனை பொருட்கள், கயிறு, இது மாதிரி வந்து குபேரோட படம் வேணும்னாலும் படமும் ஃப்ரேம் போட்டு நல்ல யூனிக்காக இருக்குது, இதுவும் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்க கூட்டத்தை பாருங்க, நீங்களே பாருங்க எவ்வளோ பேர் பாருங்க சடான் வாங்கிட்டு இருக்காங்க. நார்மல் டேலே இவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க, பயங்கரமா. தொடர்ந்து எல்லாமே பார்க்கலாம். கோயில் என்னென்ன இருக்கு, எதுக்கு ஃபுல்லாக பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாதீங்க. அழகாக கட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வந்து எப்படி நிறைவேற்றிருக்காங்க பாருங்க. பால் சுண்டல் தராங்க இவங்க. இந்த திருக்கோயிலோட பிரசாதம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி நீங்களும் வேண்டுதல் நிறைவேற்றிச்சுன்னா இது மாதிரி கொடுத்து வேண்டுதலை நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஒரு ஈஸியான ஒன்று தான், இவ்வளோதான் பண்ணலாம் அவ்வளோதான் பண்ணலாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து பண்ணிக்கலாம். ஏலக்காய் பால் சுண்டல் வந்து நார்மலாக எப்படி கோயிலுக்கு கொடுக்குமா அது மாதிரி கொடுத்துக்கலாம் நீங்க. இத்திருக்கோயிலின் சிறப்பு இரு வியாழனும் இணைந்த திருத்தலம்.
ஒரு வியாழன் அகத்திய பெருமானாகவும் மறு வியாழன் ராஜகுபேரராகவும் அருள் பாலிக்கின்றனர். மகாசக்தி நிறைந்த உச்சிஷ்ட கணபதி 32 அவதார நிலையில 8வது அவதார நிலை ஸ்ரீ நீலவாணி என்ற அம்பாளை அமர்த்தி அருள் பாலிக்கின்ற ஸ்தலம். ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி, நீல என்றால் துர்கை, வாணி என்றால் சரஸ்வதி. இந்த 3 நிலையும் அமர்த்தி இருக்கிறதுனால தேர்தல் வெற்றினாலும் சரி, தேர்வு வெற்றினாலும் சரி, வாழ்க்கை வெற்றினாலும் சரி, காரிய தடைகளை தகர்த்தெறியும் சக்தி நிறைந்த மகாசக்தி நிறைந்த உச்சிஷ்ட கணபதி. இங்க முருகன் செல்வ முருகனாக அருள் பாலிக்கின்றார். திருச்செந்தூர் நிலை பணம் மூட்டையை கையில வச்சு அமர்ந்திருக்கிற ஒரே ஸ்தலம் ஓம் ஸ்ரீ ராஜகுபேரர் சித்தர்பீடம். திரியம்பகைநாதர் மங்கள பீடம். திரியம்பகைநாதர் மங்கள பீடம்னா மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களும் கணவன் மனைவியா சேர்ந்து குபேரருக்கும் அவரது மனைவிக்கும் ஆசி வழங்குற இடம் மங்கள பீடம். அங்க மஞ்சள் தான் தருவாங்க. திருமண நிலை செய்யறது அங்க ரொம்ப விசேஷம். அதுவும் குறிப்பா 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் பண்றதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இத்திருக்கோயிலின் அமைப்பு 18 சித்தர்கள் சூழ எம்பெருமானும் ராஜகுபேரரும் இணைந்து அருள் பாலிக்கின்றனர். இருவரையும் ஒரே நேரத்தில் தரிசிக்கும் போது செல்வம், செழிப்பு, வெற்றி, ஆரோக்கியம், மன சந்தோஷத்துடன், பூர்வ புண்ணிய பாக்கியத்துடன், எதிர்கொள்கின்ற சக்தியுடன் நமக்கு பாக்கியங்களாக அமையும் என்பது இத்திருக்கோயிலின் மகிமை. ஈசனையும் குபேரரையும் இணைந்து பார்க்கிறது உலகத்துல இங்க மட்டும்தான். கடன் சுமைகள் தீர்ந்து வியாபாரத்தில் வெற்றி பெற, தொழிலில் சிறக்க, முதலாளிகளுக்கெல்லாம் முதலாளியாக அமர்ந்திருக்கும் ராஜகுபேரர். எல்லாருமே ஏதாவது ஒரு தொழிலையோ இல்ல ஒரு வியாபாரத்திலேயோ எப்படியாவது ஜெயிச்சிடணும், பெரியாளா இன்னும் பணத்தட்டுப்பாடு என்னைக்குமே நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு இடம். லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமா இந்த திருத்தலத்துக்கு அடிக்கடி வாங்க. வெற்றிக்கான ஸ்தலம். கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன், பெறுவதற்கு நீ வருகிறாயா? எப்பதற்கு நான் இருக்கிறேன், பெறுவதற்கு நீ வருகிறாயா? குபேரர் இத்திருத்தலத்தில் ஆனந்த தரிசனமாய் காட்சி கொடுக்கிறாராம். அகத்திய பெருமான் சிவனுடன் ஒப்பிடும் சகாயனே. சிவனோட ஒப்பிடுறாங்களே, நீ எவ்வளவு பெரிய பாக்கியவான் அப்படின்னு ரொம்ப ஆத்மார்த்தமா சொல்றாராம். ஜாம்பவான்கள் சொல்ற ஒரு விதத்துல குபேரர் அபயமுத்திரையுடன் அக்ஷய பாத்திரத்தை ஏந்தி அமர்ந்திருக்கிறார். 6 அடி உருவனாக சுக்கிரனுக்கு அதிபதியாக காட்சி கொடுக்கிற ஸ்தலம். எவ்வளவு சூட்சமா பாருங்களேன் இந்த இடத்துல. குபேரரே பணம், அவர் அதிர்ஷ்ட நாயகனாக சுக்கிரனுக்கு அதிபதியாக காட்சி கொடுக்கிறார். சுக்கிர பார்வை நம்மள லைஃப்ல எப்படி எடுத்துட்டு போகணும் உங்களுக்கு நல்லா தெரியும். குபேரரை பார்க்கிறது சுக்கிர நிலைக்கு அதிபதியாக வெற்றிகளை குவிக்கும் சுக்கிர பார்வை. எப்படியோ நம்ம ஜெயிச்சிருவோம், எப்படிலாம் தெரியாது, என்ன கேட்டா அதான் சொல்லுவேன். எப்படியோ ஜெயிச்சிருவோம் சாமி. எப்படி ஜெயிப்போம்? ஜெயிச்சிருவோம், அவ்வளவுதான். கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். நீங்க நேசிக்கிறது தான். எவ்வளவு விதைக்கிறீர்களோ கண்டிப்பா குபேரர் எனக்கு கொடுத்துருவாருன்னு. இந்த விதைகளை எவ்வளவு விதைக்கிறீர்களோ கண்டிப்பா ஒரு நாள் அது மரமா வளர்ந்து உங்களுடைய நிலையை மாற்றும் சக்தியாக அமர்ந்திருக்கும் ராஜகுபேரர். அவரை பத்தி புகழ்ந்துகிட்டே போலாம். ரிஷிபுத்திரனின் மகன், ராவணனின் சகோதரன், பிரம்மனின் பேரன், சிவனின் தோழன், அஷ்டதிக் பாலகன், நவநிதிகளுக்கு தலைவன், 14 லோகத்திற்கும் தனத்திற்கும் தானியத்திற்கும் அதிபதி, வேர்ல்டு பினான்சியல் மினிஸ்டர். இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம், அடுக்கிக்கிட்டே போலாம் குபேரரை.
யாருக்கு தெரியும் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் பாருங்களேன். குபேரர்னா என்ன? பணம், பணம் கொடுப்பார், ஆசி வழங்குற தெய்வம். 800 ஆண்டுகள் மகாதவம் புரிந்து சிவனை தரிசித்து சித்தராவே, ராஜகுபேரர் திருக்கோயில் அல்ல, ராஜகுபேரர் சித்தர் பீடம். சித்தராவே 800 வருஷம் ஒருத்தன் தவம் இருக்கானா அவன் யாரு? வெறித்தனமா இருக்கான் சிவனை பார்க்க. சூட்சமம். சித்தனை பிடிச்சா எளிதில் இறைவனை பிடித்து விடலாம். சித்தனாக அமர்ந்திருக்கும் ராஜகுபேரர் ரொம்ப சாஃப்ட். அவரு நாங்க பழகிட்டு இருக்கிறதுனால சொல்றோம், ரொம்ப சாஃப்ட். நாங்க கேட்கவே மாட்டோம், ஆனா கொடுத்துட்டு இருக்காரு. எங்களுடைய தாட்ஸ், இந்த கோயில் பெருசாகணும், நிறைய நல்லது பண்ணணும், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். நான் மட்டும்தான் இந்த கோயில்ல இருப்பேன். இன்னைக்கு 30 ஸ்டாஃப் இருக்காங்க. ஸ்டார்டிங் தான் 4 இயர்ஸ், 5 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் இந்த நவம்பர் 24. 10 இயர்ஸ்லாம் 100 குடும்பம் இந்த கோயிலை நம்பி உழைக்கும். 100 குடும்பம்ன்றது சும்மாவா? இப்ப கெஸ்ட் ஹவுஸ் பிளான் பண்றாங்க. இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப், எல்லாம் மக்களுக்கான என்னென்னலாம் கிடைக்குமோ அதெல்லாம் இந்த ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 150 இருந்து 200 ஃபேமிலி குபேரரை நம்பி வாழும். எப்போ ஒரு திருக்கோயில் வளர்ச்சினா அதுல 100-200 பேர் வேலை செய்யறானா அப்பதான் வளர்ச்சி. தொடர்ந்து சாப்பாடு கொடுக்கறது வளர்ச்சி. ஒரு கோயில்ல, ஒரு வளர்ச்சியான கோயில்ல மட்டும்தான் தொடர்ந்து காலையில 8 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் சாப்பாடு கொடுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு வேணா நான் என்னோட கணக்கு எடுத்து காட்டுறேன். குறைஞ்சது 50,000 இருந்து 60,000 ரூபாய் ஃபுட்டுக்கு மட்டும் ஆயிரும். எல்லாமே குவாலிட்டி தான். அரிசிலாம் ரொம்ப பிராண்டான அரிசி தான். நீங்க இந்த இடத்த பார்க்கும்போது இதுல இருக்கிற உங்களுக்கு அமைப்பு, வளர்ச்சி பெருசா கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்ப கூட பேசுறது உங்களுக்கு போர் அடிக்க கூடாதுன்னு தான் விளக்குக்கு தெரிய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ இந்த டைம் நீங்க ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு உட்காந்துருக்க கூடாது. குபேரரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. குபேரர் அள்ளி கொடுக்கின்ற தெய்வம், கிள்ளிலாம் கொடுக்க தெரியாது. அப்பேற்பட்ட திருமாலுக்கே யார் கடன் கொடுத்தா? திருமாலுக்கு கல்யாணத்துக்கு கலியுகம் முடியும் வரை வட்டி கட்டணும். கலிகாலம் ஃபுல்லா வட்டியை கட்டு. அதனாலதான் திருப்பதி அமோக நிலையில் இருப்பதாகவும் இன்னைக்கு வரைக்கும் வட்டி கட்டிட்டு இருக்கிறதாகவும் ஒரு ஐதீகம். அதனால்தான் இவர் திருப்பதியை நோக்கி அமர்ந்திருக்கிறதாகவும், சனிக்கிழமை நாம அவதாரத்தில் 6 நாள் பட்டையில இருப்பார். ஒரு நாள் நாம அவதாரத்தில் துளசி சாத்திருப்பாங்க. பெருமாளுடைய கனெக்டிவிட்டி ரொம்ப இங்க எல்லாமே சூட்சமம். ஏன்னா அகத்திய நிலை, அகத்தியர் பூஜை பண்ணிட்டு தான் இங்க பூஜையே. ரொம்ப சக்தி வாய்ந்த திருத்தலம். உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் பலிக்க, சிறக்க, நடக்க, மன சந்தோஷம் பெருக, ஹாப்பினஸ் லைஃப்ல ரொம்ப முக்கியம். என்னதான் நீங்க சம்பாதிச்சாலும் சந்தோஷத்தை கோட்டை விட்டுட்டோம்னா அதுல எதுவுமே கிடையாது. கஞ்சோ குழோ எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அந்த ஹாப்பினஸ் நீங்க எவ்வளவு உள்ள வச்சுக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க குபேரர் பார்வையில பட ஆரம்பிப்பீங்க. வணக்கம் சிவசகா. ஓம் ஸ்ரீ ராஜகுபேர சித்தர்பீடம், குபேரப்பட்டினம், வெள்ளகேட், காஞ்சிபுரம். நமது ஆலயத்தில் மிக சிறப்பு வைத்தியநாத சுவாமியும் ராஜகுபேர் அமர்ந்திருக்க உலகிலேயே 2 பேரும் அமைந்த ஸ்தலமாக நமது ராஜகுபேர சித்தர்பீடமானது திகழ்கிறது. அதாவது எம்பெருமான் வைத்தியநாத சுவாமியாக அமர்ந்திருக்கார். 11 அடி கர்ப்பகருக்குள்ள உருவநிலையாக காட்சிட்டார். ஆரோக்கியத்துக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதிபதி ராஜகுபேரர். அவருடைய நண்பன் தான் நம்மளுடைய ராஜகுபேராக அமர்ந்திருக்கார். அவைய முத்திரை ஏந்தி அக்ஷய பாத்திரத்துடன் சுக்கர நிலையில் திருப்பதியை நோக்கி காட்சித்தார். சோ திருப்பதி பெருமாளுக்கு கடன் கொடுத்தவர் யாரும் நம்முடைய ராஜகுபேரர். நமது ஆலயத்தில் வர பக்தர்களுக்கு ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் கடன் நிவர்த்தி உண்டாகுன்றது ஒரு ஐதீகம். இந்த இடத்துடைய மிக சிறப்பு 18 சித்தர்கள் அமர்ந்திருக்காங்க. ஒவ்வொரு சித்தர்களும், அதாவது ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு சித்தர்கள் அமர்ந்து காட்சிக்கிறாங்க. அது மட்டுமின்றி நமது ஆலயத்தில் குருவாக திகழும் அகத்தியர் சப்த ரிஷிகளில் ஒருவர், பாதுகாப்புக்கான அதிபதியாக திகழ்கிறார். அடுத்ததாக உச்சிஷ்ட கணபதி அம்பாளை ஏந்தி அமர்ந்திருக்கார். அம்பாள் ஸ்ரீ நீலவாணின்றது அவருடைய பெயர். லட்சுமி, துர்கை, சரஸ்வதி 3 தெய்வங்களும் உள்ளடக்கிய தெய்வம் தான் ஸ்ரீ நீலவாணி. தேர்தல் வெற்றியாகட்டும், தேர்வு வெற்றியாகட்டும், வாழ்க்கையில் வெற்றியாகட்டும், அனைத்துக்கும் அதிபதியாக திகழும் உச்சிஷ்ட கணபதியுடைய வழிபாடு நமக்கு மிக சிறப்பு. தேங்காய் மாலை சாத்தினா மனமாலை விழுன்றது ஒரு ஐதீகம். அடுத்தது செல்வ முருகர். முருகர்னாலே பார்த்திருப்பீங்க எல்லாரும், வெயிலோட கொடியோடு தான் பார்த்திருப்பீங்க. ஆனா நமது ஆலயத்துல பணமூட்டை ஏந்திருக்கார். பணமூட்டை ஏந்தி வர மக்களுக்கு செல்வ வளத்தையும் வளர்ச்சியும் கொடுத்துட்டு இருக்கார். அடுத்ததாக
சித்தர் 18 சித்தர்கள் அமர்ந்திருக்காங்க. திரியம்பிகை நாதர் இருக்க. திரியம்பிகை நாதர்னா முப்பெரும் தேவர்களும் தேவிகளும் உள்ளடக்கிய சன்னதி. பிரம்மா, விஷ்ணு, சரஸ்வதி, சிவன், பார்வதி, மகாலட்சுமி 6 பேருமே ஒரே இடத்துல வந்து ஆசீர்வாத குளத்துல இருக்காங்க. குபேரரும் அவங்க மனைவியும் சித்திரலேகாவும் அந்த வரத்து போயிருக்காங்க. இந்த இடத்துல வரவங்களுக்கு ஆசீர்வாதம் மிக சிறப்பு. திருமணம் மற்றும் சதாபிஷேகமாக அந்த ஆலயத்தில் நடத்தப்படும். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்தில் பயன்பெற்று சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அது மட்டுமின்றி ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தேய்பிரை சிவராத்திரி என்று ராஜகுபேர் ஆலயத்தில் ராஜகுபேர் கிரிவலம் நடைபெறும். குபேரர் சிவபெருமானுக்கு பூலோகம் வந்து புதுசுதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த நாள் நமது ஆலயத்தில் வரும் பக்தர்களுக்கு அனைவரும் செல்வ செழிப்புடன் இருக்கும் என்று நமது ஆலயம் சார்பாக அவர்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பிரார்த்தனைகள் நடைபெறும். அனைவரும் இப்பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கங்க. நாங்க ராஜகுபேரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். நாங்க சென்னையில இருந்து வரோம். நாங்க யூடியூப்பை பார்த்துதான் வந்திருக்கோம். நாங்க வந்தப்போ ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டத்துல ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருந்தது. முதல்ல வந்ததோட இப்போ எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவா இருக்கு. இதனால அது வரோம் மனசு நாங்க இங்க வந்து நல்லா இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு. நீங்க வந்து அதே மாதிரி நீங்களும் வாங்க, உங்களுக்கும் நல்லது நடக்கும். நாங்க யூடியூப் பார்த்து இந்த ஸ்ரீ ராஜராஜ குபேர கோயிலுக்கு வந்திருக்கிறோம். நாங்க முதல்ல ரொம்ப கஷ்டத்துல வந்தோம். இந்த கோயிலுக்கு வந்து எங்களுக்கு மன நிறைவா இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து எங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. எங்க 4வது வாரம் வரோம் நாங்க. நீங்க எல்லாரும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பயனடைங்க. நல்லா இருக்குது. நாங்க சென்னையில இருந்து வரோம். நல்லா இருக்குது எங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து. இது 4வது வாரம் வரோம். 6 வாரம் வரட்டும். நாங்க இன்னும் 2 வாரம் வரணும். நாங்க வந்து எங்களுக்கு நல்லா இருக்குது. நாங்க நல்லா இருக்கிறோம். நாங்க 4வது வாரம் வரோம். 3 வாரம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, வரக்கூடாதுன்னு நாங்க நினைச்சோம். ஆனா இந்த வாரம் வந்து எனக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதனால இந்த வாரம் வரணும், மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்க வந்துக்கிறோம். இது வரைக்கும் நல்லது நடக்குது, நல்லதுதான் நடக்கும். இன்னும் 2 வாரம் நாங்க வந்தோம்னா நல்லதுதான் நடக்கும், நல்லதே நடக்கும். எல்லாரும் வரலாம். வேலூர்ல இருந்து வரோம் நாங்க. ஹாய், வணக்கம். என் பேர் பவானி. நான் பெங்களூர்ல இருந்து வரேன். ஆக்சுவலி நாங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வீடியோஸ் பார்த்துதான் வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் எங்க கோயில் எல்லாம் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பாக்குறோம் இந்த குபேரர் கோயில் எல்லாம். சோ நாங்க வரணும்னு நினைச்சுதான் காஞ்சிபுரம் வந்தப்போ இங்க வந்திருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு கோயில். ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஃபீல் ஆச்சு. சாமி கிட்ட பேசும்போது அவரு நம்மளுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ நல்லா பிளஸ்டா ஃபீல் பண்றோம். இன்னைக்கு நீங்க எல்லாருமே வரலாம் கோயிலுக்கு. நல்ல குபேரரோட பிளெஸிங்ஸ் கிடைக்கும். நீங்க எல்லாரும் வரலாம். தேங்க்யூ. இந்த குபேர கோவிலுக்கே நாங்க கேள்விப்பட்டோம், எல்லாரும் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா மன திருப்தியா இருக்குது. இங்க கோவில் சாமி கும்பிட்டு அவங்க ஏதோ சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, வேண்டுதல் வச்சிருக்கோம். அது பிரகாரம் நம்ம செய்ய சொல்லியிருக்காங்க. பிரசாதமா கொடுத்துருக்காங்க, அன்னதானமா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மன நிறைவா இருக்குது. நீங்களும் அனைவரும் எல்லாரும் இந்த கோவிலுக்கு வந்து உங்களுடைய கோரிக்கைகளை வச்சுட்டு நல்லபடியா நிறைவேற்றுவாரு. அதுக்கு நன்மைக்கோட வாங்க. இது வழி வந்து வெள்ளக்கேட்டு பக்கத்துல எங்க மிக அருகில நடந்து போற அளவுக்கு தான் இருக்குதுங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது. ஒன்னும் தூரமோ ஒன்னும் பயமோ எதுவுமே கிடையாதுங்க. நல்லா நடந்து போயிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் பை வாக்கு. நல்லபடியா வந்துட்டு நீங்க சாமி தரிசனம் பெறணுங்க.